வாங்க வாங்க. வந்துட்டோம். என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பாருங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஓ, சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சிக்கன் ஹோல் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ஹோல் சிக்கன் செய்ய போகிறோம். வைன் வாங்கிட்டு வந்திருக்கோம். வைன் ஊற்றி ஹோல் சிக்கன் செய்ய போகிறோம். வைன் ஊற்றி. இது என்னது? கோசடப்பா. ஓகே. சொல்லுங்க, என்ன பண்றீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு ஹோல் சிக்கன் சமைக்க போறோம். ஹோல் சிக்கனே சமைக்க போறீங்களா? தெரியுமா? ட்ரை பண்ணுவோம். சரி. என்ன பண்ண போறீங்க? ஓகே. இது என்னது? சில்லி மிளகா. சில்லி எல்லாம் உரப்பாடு சூட போகிறோம் இன்னைக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டா? வேஸ்ட். நீங்கள் சாப்பிடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. போதும். ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லுங்க, வாயில் போட சொல்ல. இப்போ நம்ம கோழி கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் உள்ளுக்கே இருக்கும். நீங்கள் உள்ளுக்கே சோறி வச்சிடலாமே. மேலே இருக்கிற மசாலா உள்ளுக்கு இறங்கும். இல்லை ஓகே ரைட். இதை கட் பண்ணி தூக்கிடணும். ஏன்? கோழி சுத்தும். சரி. இப்போ நம்மக்கிட்ட போதுமான ஜாமான் இல்லாதனால இருக்கிறத வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் கோழி கழுவுறதுக்கு மஞ்சத்தூள். ஸோ நம்ம ஒரு உப்பு போட்டு கோழி நல்லா கழுவிடுவோம். மஞ்சத்தூள் இல்லை? மஞ்சத்தூள் இல்லையே. மஞ்சத்தூள் வாங்க மறந்துட்டேன். இது வந்து அவசர ஹோல் சிக்கன் ரெசிபி. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அப்பப்போ என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி. முதல்ல கோழி கழுவுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக உப்பு போட்டு கோழி கழுவுறோம். கோழி கழுவுறோம்.
மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ கோழி அரைச்சி கறித்தூள், போதுமான அளவு உப்பு, பத்தாவது நினைக்கிறேன். ஓகே, பத்தாவது நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி மசாலா இது பண்ணுறதுக்கு. இப்போ லேசாக வாயின் ஊற்றுங்க. வாயினா வாயினை தருங்க. அவுட் ஓப்பன். நல்லா நல்லா விலங்கு கொண்டு திரும்புங்க. ஓகே, இது குக்கிங் வாயினா, ஏதோ ஒரு வாயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இருப்பது. அது ஓகே, அங்கே எடுத்து மூடி இருக்கேன். இப்படி மூடுங்க, இப்படி மூடுங்க. இப்படி மூணு முடியாச்சு. போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். உள்ளுக்கு வச்சுருங்க. இந்த கேப்பில் இதெல்லாம் இதெல்லாம் உள்ளுக்கு வச்சுருங்க. அப்புறம் நம்ம இதில் வைக்கிறப்ப தான் அதெல்லாம் வைக்கணும். இது கழுவிடலாமா? வச்சுருங்க. அது வைங்க மாஸ்மி. அப்புறம் ரொம்ப பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. ஹலோ, இப்போ தான் நம்ம கோழி மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுல. ஃப்ரிட்ஜில் இருக்குது. அப்புறம் ராத்திரி நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு குக் பண்ணுறதுக்கு ½ hour முன்னுக்கு எடுத்து வெளியே வச்சா போதும். வச்சுட்டு அப்புறம் நம்ம குக் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் லைட்டாக போட்டுட்டு எனக்கு பசிக்குது, மேகி சாப்பிட போகிறேன். பாய். எனக்கு உங்களுக்கு இல்லை. பாய். பாய். வாங்க பஸ்மி, வாங்க. ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ரெடி பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து வெளியே வச்சுருச்சுமா. ஜிலி 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 ஜிலின்னு இருக்குது. அவங்க அப்படியே கழுவு போட்டுருவோம். இடம் 4 கயிறும். இதெல்லாம் கழுவிடுங்க. அப்புறம் ஓகே, உங்கள் வேலை கழுவுற வேலை. ஓகே, நல்லா ஸ்பைசஸ்லாம் இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்ச உள்ள ஓகே தான் இருக்காச்சு. எஸ், இப்போ நம்ம வெட்டி வச்ச டொமேட்டோ, வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் உள்ளுக்கு போட்டு சீல் பண்ணுறோம். மிளகா தீனி வெளியெல்லாம் போடலையா? உள்ளுக்கு மட்டும் போட்டுக்கிறீங்க? உள்ளுக்கு மட்டும் போட்டால் தான் தெரியும். வெளியில் எப்படி போடுறது? ஏன்? ஓ, அதுக்கு இது இல்லைல்ல? இல்லை, நம்ம தான் இருக்கிறத வச்சு தானே செய்கிறோம். ஓகே ஓகே. ஸோ அதனால போடுங்க போடுங்க, உள்ளுக்கு போடுங்க.
இப்போ கை இறங்க போறாரு. டெங் டெங் டடடட. டடடெங் டெங் டெங். பால் கட்டல, பால் கட்டி போடுங்க. பால் கட்டு போடணும், எப்படி போடுறதுன்னு தான் தெரியலை. டெங் டெங் டடடட டடடட டெங் 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 டெங். டங் டங் டங். டங் டங் டங். டங் டங். பேலன்ஸ் கேப்சிகம் எடுத்து இப்போ சொருவி விட்டுருவோம். ஓகே, மிளகாய் தூள் சொருவிடுவோம். நம்மளால முடிஞ்ச ஸ்மால் டெக்கரேஷன். நீங்கள் ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் இப்போ தான் ஆரம்பிக்குது. சாப்பிட்டோம், சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். வச்சுட்டு ரொம்ப டெம்பரேச்சர். எஸ். ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அது தெரியல. ஸோ நான் சுமார் 20 நிமிஷம் வச்சுருக்கேன். பாப்பா 20 நிமிஷம் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே ஓகே மஸ்மி, இதுதான் நம்மளோட அவுட்புட். இப்படி தான் வந்திருக்கு. காலி 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 காலி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம், பேசலாம். எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிட்ட பிறகு பேசுவோம். ஓகே சில்லி சாஸ் நல்லா இருக்கா? நாட் பேட். எப்படி இருக்குப்பா? எப்படி இருக்கு?